சத்தத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை குறித்து ஒரு கான்ஃபிடென்ட், உங்களை குறித்து ஒன்று வேணும். என்ன அப்படின்னா, இந்த இடத்திற்கு நான் முக்கியமற்றவள்னு நினைக்கக்கூடாது. இந்த இடத்திற்கு நான் என்ன இருக்கணும்னா, நான் முக்கியமான ஒரு நபர். கவனிங்க, சில இடத்துல நீங்க ஃபிட் ஆகாம இருக்கலாம், சில இடத்துல ஃபிட் ஆகாமல் இருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எனக்கு 10th படிச்சுட்டே இருக்கும்போது ஸ்கூலில் இருக்கிற பசங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய கிரவுண்டில் போய் அவங்களுடைய ஹைட் எல்லாருமே அளந்தாங்க, அவங்களுடைய உயரத்தை அளந்தாங்க. எதுக்கு உயரத்தை அளந்தாங்க அப்படின்னா, அங்கே ஒரு பிடி சார் இருந்தார். அவர் எப்பா யாருக்கெல்லாம் போலீஸ் ஆகணும்னு ஆசை, அப்போ போலீஸ் அப்படின்றது ஒரு பெரிய கெத்தா, அவங்களுடைய யூனிஃபார்மே பெருசு, அவங்கள பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. அதனால அன்னைக்கு இருக்கிற 90 கிட்ஸுக்கு போலீஸ் வேலை அப்படின்றது ரொம்ப பெரிய வேலை, அதே போல் மிலிட்ரி வேலைன்றது ரொம்ப பெரிய வேலை. அப்போ இது ரெண்டுக்குமே ஆள் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்போ அவர் சொல்கிறார், போலீஸ் வேலை ஆசையா, மிலிட்ரியில் போகிறதுக்கு ஆசையா, வாங்க கிரவுண்டுக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு அவர் ஹைட்டை அழப்பார். அப்போ நிறைய டிபார்ட்மெண்ட் வச்சுருந்தார். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு செஸ்ட் இவ்வளோ இருக்கணும், ஹைட் இவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இந்த அன்ஃபிட் இருக்கு பாருங்களேன், அது ஒரு 30 ஸ்டூடெண்ட் படிப்பாங்க. அந்த 30 ஸ்டூடெண்ட்டில் ஒரு 4 பேர் 3 பேர் எந்த கேட்டகரிக்குமே வரமாட்டாங்க, எந்த கேட்டகரிக்குமே வரமாட்டாங்க. அப்படின்னா அவங்க உயரத்துலையும் வரமாட்டாங்க, அவங்க நீளத்துலையும் வரமாட்டாங்க, செஸ்ட் அளவுலையும் வரமாட்டாங்க, ஆர்ம்ஸ்லையும் வரமாட்டாங்க. அந்த மாதிரி 3-4 பேர் இருக்கிற இடத்துல அன்ஃபிட்டாக நான் நின்றுட்டு இருப்பேன். அப்பா நீ எத்தனை வருஷமானாலும் நீ போலீஸுக்கு ஃபிட் ஆக மாட்ட, நீ உயரமாக மாட்ட, நீ இப்படி தான் இருப்ப. அப்புறம் மிலிட்ரிக்கா நீ நினச்சே பார்க்க முடியாதுப்பா. அப்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், போலீஸ் ஆகினா எப்படி இருக்கும், அப்படியே இந்த மாதிரி நம்ம மிலிட்ரி மேன் ஆனால் எப்படி இருக்கும். எங்கள் ஊரில் மிலிட்ரி மேன் வருஷத்துக்கு ஒரு டைம் வருவாங்க. வரும்போது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். அப்படியெல்லாம் மிலிட்ரி மேன் பெரிய பெரிய பதவி. ஆனால் எதுலையுமே ஃபிட் ஆகலை. ஆனால் நான் நம்புகிறேன், அவருடைய ஊழியத்திற்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. அந்த இடத்துல கொண்டு என்னை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணின அந்த தேவனாகிய கர்த்தர் நல்லவர். நான் நம்புறேன், நீங்க எத்தனையோ இடத்துல நீங்க ஃபிட் ஆகாம இருக்கலாம், நீங்க ஆசைப்பட்ட இடத்துல உங்களுக்கு ஃபிட் ஆகாம இருக்கலாம். சிலர் ரொம்ப கற்பனை பண்ணுவாங்க, சின்ன வயசுல இருந்தே கற்பனை பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை டிசைன் பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கொள்வாங்க. கற்பனை கற்பனை கற்பனை, இந்த மாதிரி ஆகணும் 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 அப்படின்னு சொல்லும்போது கடைசியில் அந்த இடம் வருது பாருங்க, அந்த இடத்துல அப்படியே ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் அன்னிவனா இருக்கும், அது ஃபிட் ஆகாம இருக்கும். 1 மார்க்ல போகும், 2 மார்க்ல ஃபெயில் ஆகும், ஒரு காரியத்தில் செய்ய முடியாது. ஆனா